நண்பா, இந்தியாவில் நடக்கிற 70% இன்ஜின் பழுதுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? விபத்தில்ல, அதிவேகம் இல்ல, ஆயில் இல்லாமல் ஓட்டியதும் இல்ல. ஒரு அறியாமையினால் செய்யும் தவறுதான். கார் இன்ஜினில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய முயற்சிப்பது. ஒரு 30 வினாடி தவறு உங்கள் ஆல்டர்னேட்டரை முடித்துவிடும். ஹைபிரிட் கார் என்றால் மொத்த அமைப்பையும் காலி பண்ணிவிடும். இன்று நான் சொல்லும் இந்த தவறுகளில் நீங்கள் ஒன்று கூட பண்ணாமல் இருந்தால் உங்கள் காரின் ஆயுள் 2 மடங்காகும். கார் ஓடிவிட்டு வந்தவுடனே முன்பக்க மூடியை திறந்து தண்ணீர் ஊற்றினால் முடிந்தது. அலுமினிய பாகங்கள் திடீரென்று குளிர்ச்சியாகும். வெப்ப அதிர்ச்சி ஏற்படும். உள்ளே கண்ணுக்கு தெரியாத விரிசல்கள் விழும். இந்த விரிசல்கள் கண்ணாடி மாதிரி தெரியாது, ஆனால் இன்ஜினை மெதுவான விஷம் போல் அழித்துவிடும். ஆல்டர்னேட்டர் நீர்புகா சாதனமில்லை பாஸ். தண்ணீர் உள்ளே போனால் பேட்டரி மின்னேற்றமாகாது. சாலையில் பாதியிலேயே நிற்பீர்கள். பிளாஸ்டிக் கவர் மூடிவிட்டு சுத்தம் செய்யுங்கள். 1500 PSI அழுத்தத்தில் வரும் நீரென்றால் துப்பாக்கி தோட்டாவின் வேகத்தில் வரும் தண்ணீர். இணைப்பு முனைகளுக்குள் தண்ணீர் புகுந்துவிடும். ஸ்பார்க் பிளக் நனைந்துவிடும். இயக்கத்தில் மிஸ்ஃபயர் ஏற்படும். இன்ஜின் எச்சரிக்கை விளக்கு எரியும். அப்போது கார் சொல்லும், என்னை ஏன் தொட்ட என்று. ஹைபிரிட் கார் வைத்திருக்கிறீர்களா? அதன் மேல் கை வைத்தால் கார் வாங்கிய விலையை விட பழுது பார்க்கும் செலவு அதிகமாக வரும். தண்ணீர் தங்குவதால் துருப்பிடிக்கும். மின்கசிவு ஏற்படும். சென்சார் பழுதாகும். மெதுவாக மொத்த அமைப்பையும் இது காலி பண்ணும் நண்பா. பிரேக் கிளீனர் என்பது நெகிழி பாகங்களின் எதிரி. பிளாஸ்டிக் விரிசல் அடையும். உடைந்து போகும் தன்மை வரும். அழகும் பாதுகாப்பும் போய்விடும். சுத்தம் செய்துவிட்டோம் என்ற சந்தோஷம், ஆனால் தண்ணீர் ஆங்காங்கே தங்கியிருக்கும். துருப்பிடிக்கும். இணைப்புகள் சேதமாகும். லீஃப் ப்ளோயர் இல்லை என்றால் உலர்ந்த துணியால் முழுமையாக துடைத்து காய வையுங்கள். கீறல்கள் விழும். பாதுகாப்பு பூச்சி போய்விடும். வெப்பத்தை பிரதிபலிக்கும் தன்மை குறையும். மென்மையான மைக்ரோஃபைபர் துணி மட்டுமே பயன்படுத்துங்கள் பாஸ். அதிர்வினால் மீண்டும் இன்ஜின் மேலேயே விழும். சுத்தம் செய்த காரணமே வீணாகிவிடும். பேட்டரியை நீக்காமல் சுத்தம் செய்வது மற்றும் ஈரத்துடன் மீண்டும் இணைப்பது மின்கசிவு ஏற்படும். கணினி அமைப்பு சேதமாகும். பேட்டரியை துண்டித்துவிட்டு முழுமையாக உலர்ந்த பிறகுதான் மீண்டும் இணைக்க வேண்டும். ஏசி திடீரென்று வேலை செய்யாது. கோடை காலத்தில் கடும் அவதி ஏற்படும். சரியான முறை ஆயில் கரைகளுக்கு சரியான சுத்திகரிப்பான் பயன்படுத்துங்கள். பாதிப்பு ஏற்படும் பாகங்களை மூடி வையுங்கள். தண்ணீர் குறைவாக பயன்படுத்துங்கள். தெளித்து துடைப்பது சிறந்தது. வேகம் வேண்டாம், பொறுமை இருக்க வேண்டும். இன்ஜின் சுத்தமாக இருப்பதை விட இன்ஜின் பாதுகாப்பாக ஓடுவதுதான் முக்கியம். இன்ஜின் பகுதிக்கு தண்ணீர் வேண்டாம் நண்பா. ஈரப்பதம் இருந்தாலே சேதப்படுத்த போதும். அதனால் சுத்தம் செய்யும் நேரத்தில் தண்ணீரை கட்டுப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் காரை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த தகவல்களை பின்பற்றினால் உங்கள் கார் பல லட்சம் கிலோமீட்டர்கள் உங்களுடன் உண்மையாக வரும். இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு பகிருங்கள். அவன் ஒரு வாளி தண்ணீருடன் இன்ஜின் பக்கம் போகிறான் என்றால் அவனது காரையும் பணத்தையும் நீங்கள் காப்பாற்றலாம்.